குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் அமுரி தாரணை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அமுரி அப்படின்னா வீரியம், தாரணை அப்படின்னா தரித்தல், அதாவது தங்குதல். எனவே இந்த தொடர் வீரியம் உடலில் தங்கும்படி செய்தல் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. சிவநீர், குடிநீர், வான்நீர், வானகங்கை, அமுத நீர், உவரி, தேரல், மது, கல், மழை நீர் ஆகியவை எல்லாம் அமுரி என்பதன் பொருள்கள். அமுரியை சிறுநீர் அப்படின்னு சொல்லலாம். பாடல் 845 உயிரை வருந்தாமல் காக்கும் வழி. உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் சிறு கிணறு ஏற்றம் இட்டால் ஒக்கும். உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் நடலை படாது உயிர் நாடலும் ஆமே. உறுதி குடிநீர் அப்படின்னா உறுதியை தரும் குடிநீர். கடலில் அப்படின்னா கடலின் அருகில். உடலில் உள்ள அமுதமயமான வீரியத்தை ஆக்க பொருள் ஆக்க வேண்டும். அதில் ஒளி அமைத்து உறுதி தரும். கீழிருந்து நீரை மேல் ஏற்றுதல் போல் கீழே இருக்கின்ற அமுரியை மேல் ஏற்றுதல் வேண்டும். இல்வாழ்வார்கள் காமவாயு செயல்படும் நேரத்தில் சிவத்தியானம் செய்து போகத்தை யோகம் ஆக்க வேண்டும். துறவியரோ மூலபந்தனம் முதலியவற்றை செய்து குதத்தை நெருக்கி சிவத்தியானம் செய்து காமவாயுவை மூலவாயுவுடன் கலக்குமாறு செய்து மேலே ஏற்றுவார்கள். நடலை அப்படின்னா கலக்கம், துன்பம் அப்படின்னு சொல்லலாம். உடலில் ஒரு வழி அப்படின்னா பிரம்மரந்திரம். உடலில் இருந்தும் நீங்காமல் உறுதியை அளிப்பதாய் உள்ள உணர்வு நீர் கடலின் அருகில் சிறு கிணறு தோண்டி ஏற்றம் இட்டு இறைப்பதை போல் விளங்கும். உடலில் வேறொரு வழியாய் கீழே செல்வதை மேலே போகும்படி செலுத்தினால் உயிரை வருத்தாது காக்கலாம். பாடல் 846 உடல் பொன் போல் ஒளிரும் தெளித்தரும் இந்த சிவநீர் பருகில் ஒளித்தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்று இல்லை. வலியுறுமெனின் மனமும் ஒடுங்கும் கலித்தரும் காயம் கனகமதாமே. தெளித்தரும் அப்படின்னா தெளிவான, சிவநீர் அப்படின்னா அமுரி, பருகில் அப்படின்னா தரித்தால், வலியுறும் அப்படின்னா காற்றுடன் கலந்து மேல் ஏறும், எட்டின் மனமும் ஒடுங்கும் அப்படின்னா 8 ஆண்டுகளில் மனம் கீழ் நோக்குதலை விட்டு மேல் நிற்கும். 8 அப்படின்னா அகரம். 8இன் குறியான உருவாகியவர் கலந்துள்ள சீவ பிராணவாயு. கனகமதாகும் அப்படின்னா பொன்னிறம் வாய்க்கும். காயம் அப்படின்னா உடல். தெளிந்த இந்த சிவநீரை பருகினால் ஓராண்டு சாதனத்தில் ஒளியை காணலாம். இது கேடு அற்றது. காற்றுடன் கலந்து மேலே ஏறும் 8 ஆண்டுகளில் மனம் கீழ் நோக்குவதை கைவிடும், மேலே நிற்கும், மகிழ்ச்சியை விளைவித்துக் கொண்டு இருக்கும். உடல் பொன் போன்று ஒளிரும். பாடல் 847 தலையின் மயிர் கருமை அடைய சிவநீர் சிறந்த மருந்தாகும். 100 மிளகு நுகரும் சிவத்தி நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள். தேரில் இதனை தெளியுச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமே. நூறும் அப்படின்னா சிதைக்கும், நசுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இலகுதல் அப்படின்னா மாற்றம் அடைதல். கப்பு அப்படின்னா மூடல். சிவத்தின் நீர் அப்படின்னா சிவநீர், அதாவது அமுரி. அங்கனம் தரிக்கும் சிவநீரானது கீழே உள்ள குறியை நெருக்குகின்றதாலும் பிழிதலாலும் உடம்பில் நீடிக்க செய்ய இதைவிட மேலான மருந்து இல்லை. மக்கள் இந்த நுட்பத்தை அறிந்து தலையில் பாய செய்து கொண்டால் நரைத்த மயிர் கருமையாகும், மாற்றத்தை காணலாம். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 848வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.